ஓம் சாந்தி 21-3-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி கல்யாணக்காரியாக, அதாவது நன்மை செய்பவராக வேண்டும். அனைவருக்கும் சுகம் அடைவதற்கான வழியை கூற வேண்டும். கேள்வி: எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: தேக அபிமானம். தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் குழந்தைகளால் நிறைய தவறுகள் ஏற்படுகின்றன. அவர்கள் சேவை கூட செய்ய முடியாது. அவர்கள் மூலமாக அனைவரும் வெறுக்கும் வகையில் அப்பேற்பட்ட கர்மங்கள் நடக்கின்றன. குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். எந்த ஒரு முறையற்ற செயலும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். பால் பாயசம் போல ஆகி சேவையின் நல்ல நல்ல திட்டங்களை அமையுங்கள். முரளியை கேட்டு தாரணை செய்யுங்கள். இதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டாவது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத். இப்பொழுது நான் எல்லா சென்டர்களின் குழந்தைகளிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது திரிமூர்த்தி, காலச்சக்கரம், கல்ப விருட்சம், ஏணிப்படி, லக்ஷ்மி நாராயணரின் படம் மற்றும் கிருஷ்ணரின் படம், இந்த 6 படங்கள் முக்கியமானவை. முழு கண்காட்சியே இதில் அடங்கிவிடுகிறது. இதில் அனைத்து சாரமும் வந்துவிடுகிறது. எப்படி நாடகத்தில் விளம்பரத்திற்காக திரைச்சீலைகள் அமைக்கப்படுகின்றனவோ, அவை ஒருபொழுதும் மழையில் கெட்டுப்போவதில்லை. அதுபோல இந்த முக்கியமான படங்களை அமைக்க வேண்டும். ஆன்மீக சேவையை அதிகரிப்பதற்காக, பாரதவாசி மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்பவர், எல்லையின்ற தந்தை ஆவார் என்றும் பாடப்படுகிறது. எனவே அவசியம் தீமை செய்பவரும் யாரோ இருப்பார். அதன் காரணமாக தந்தை வந்து மீண்டும் நன்மை செய்ய வேண்டியுள்ளது. எந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு நன்மை ஆகிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். எப்படி நமக்கு நன்மை ஆகியுள்ளதோ பிறகு நாம் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம். எப்படி தந்தைக்கு கூட எவ்வாறு நன்மை செய்யலாம் என்ற சிந்தனை எழுகிறதோ வழிமுறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். 6 அடிக்கு 9 அடி அளவு ஷீட்டில் இந்த படங்களை அமைக்க வேண்டும். தில்லி போன்ற நகரங்களில் பெரும்பாலும் நிறைய மனிதர்கள் வருகிறார்கள். அங்கு அரசாங்கத்தின் சபைகள் நடக்கின்றன. அரசு அலுவலகங்கள் பக்கம் நிறைய மக்கள் வருகிறார்கள். அங்கு இந்த படங்களை வைக்க வேண்டும். அநேகருக்கு நன்மை செய்யும் பொருட்டு தந்தை ஆலோசனை அளிக்கிறார். இதுபோல தகரத்தில் நிறைய படங்களை அமைக்கலாம். ஆத்ம உணர்வுடையவராக ஆகி தந்தையின் சேவையில் ஈடுபட வேண்டும். இந்த படங்களை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் அமைக்க வேண்டும் என்று தந்தை ஆலோசனை அளிக்கிறார். இந்த 6 படங்கள் முக்கியமான இடங்களில் வைக்க வேண்டும். இதுபோல முக்கியமான இடங்களில் இந்த படங்கள் வைக்கப்பட்டுவிட்டனவென்றால் உங்களிடம் அதை தெரிந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கானோர் வருவார்கள். ஆனால் குழந்தைகளில் தேக அபிமானம் இருக்கும் காரணத்தால் நிறைய தவறுகள் ஏற்படுகின்றன. நான் பக்குவமான ஆத்ம அபிமானியாக இருக்கிறேன் என்று யாரும் நினைத்து கொள்ளாதீர்கள். தவறுகள் நிறைய ஆகின்றன. உண்மையை கூறுவதில்லை. இவர்களிடம் தேக அபிமானம் இருக்கிறது என்று யாருக்காவது மோசமான வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில் அப்பேற்பட்ட எந்த செயலையும் செய்யாதீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே போர்க்களத்தில் இருக்கிறீர்கள். வேறு இடங்களில் 10-20 வருடங்கள் வரை யுத்தங்கள் நடக்கும். உங்களுடைய மாயையுடனான யுத்தம் கடைசி வரை நடக்க வேண்டியுள்ளது. ஆனால் அது மறைமுகமாக உள்ளது. அதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. கீதையில் மகாபாரத போரை ஸ்தூலமானதாக காண்பித்துள்ளார்கள். ஆனால் இது ஆன்மீக யுத்தம். ஆன்மீக யுத்தம் பாண்டவர்களினுடையது. அந்த ஸ்தூல யுத்தமானது பரம்பிதா பரமாத்மாவிடம் அன்பு இல்லாத புத்தி உடையவர்களினுடையது. பிராமண குலபூஷணர்களாகிய உங்களுடையது அன்பான புத்தி. நீங்கள் மற்ற தொடர்புகளை விட்டு ஒரு தந்தையுடன் சம்பந்தம் வைத்துள்ளீர்கள். அநேக முறை தேக அபிமானம் வந்துவிடும் காரணத்தால் மறந்துவிடுகிறார்கள். பிறகு தங்களுடைய பதவியை தாழ்ந்ததாக ஆக்கிக் கொண்டு விடுகிறார்கள்.
பிறகு கடைசியில் மிகவுமே பச்சாதாபப்பட வேண்டி வரும். ஒன்றுமே செய்ய முடியாது. இது கல்பத்தின் வந்தயமாகும். இந்த நேரத்தில் யார் சரியில்லாத காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கல்பாந்திரத்திற்கு பதவி தாழ்ந்து போய்விடுகிறது. மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு முன்பு நீங்கள் 100% நஷ்டத்தில் இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது தந்தை 100% நன்மை ஏற்படுத்த அழைத்து செல்கிறார். எனவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் கல்யாணக்காரியாக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகத்தின் வழியை கூற வேண்டும். சுகம் இருப்பதே ஸ்வர்க்கத்தில்தான். நரகத்தில் இருப்பது துக்கம். ஏன்? இது விகாரி உலகமாகும். அது நிர்விகாரியாக இருந்தது. இப்பொழுது விகாரி உலகமாக ஆகியுள்ளது. மீண்டும் தந்தை நிர்விகாரி உலகமாக ஆக்குகிறார். இந்த விஷயங்களை உலகத்தில் யாருமே அறியாமல் உள்ளார்கள். எனவே முக்கியமான இந்த படங்கள் நிரந்தரமான இடங்களில் வைக்கப்பட வேண்டும். முதல் நம்பரில் தில்லி முக்கியமானது. இரண்டாவது மும்பை, கல்கத்தா. யாரிடமாவது ஆர்டர் கொடுத்தோமென்றால் படத்தை தகர ஷீட்டில் தயாரிக்க முடியும். ஆக்ராவில் கூட சுற்றி பார்ப்பதற்கு நிறைய பேர் போகிறார்கள். குழந்தைகள் சேவை மிகவும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏதாவது காரியம் செய்து காண்பிக்க வேண்டும். இந்த படங்களை தயாரிப்பதில் எந்த கஷ்டமும் இல்லை. அனுபவம் வேண்டும், அவ்வளவே. எவர் ஒருவரும் தூரத்திலிருந்து கூட படிக்கக்கூடிய வகையில் நல்ல பெரிய படங்கள் இருக்க வேண்டும். காலச்சக்கர படம் கூட பெரியதாக தயாரிக்க முடியும். யாருமே கெடுத்துவிடாத வகையில் இந்த படங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியிருக்கும். யக்ஞத்தில் அசுரர்களின் தடைகள் ஏற்படுகின்றன. ஏனெனில் இவை புதிய விஷயங்களாகும். இந்த கடை திறந்து அமர்ந்துள்ளோம். கடைசியில் எல்லோரும் புரிந்து கொண்டு விடுவார்கள். தந்தை இருப்பதை கல்யாணக்காரியாக. பாரதத்திற்கு எப்படி மற்றும் எப்பொழுது நன்மை ஆகியுள்ளது என்பதை அவரால் கூற முடியும். பாரதத்தை யார் தமோ பிரதானமாக ஆக்குகிறார்? பிறகு சதோ பிரதானமாக யார் ஆக்குகிறார்? இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது யாருக்குமே தெரியாது. சங்கமயுகத்தை கூட அழியாமல் உள்ளார்கள். பகவான் ஒவ்வொரு யுகத்தின் இறுதியிலும் வருகிறார் என்று நினைக்கிறார்கள். சில நேரங்களில் பகவான் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுகிறார்கள். பாரதம் பழமையான ஸ்வர்க்கமாக இருந்தது. கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகள் முன்னதாக தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்றும் கூறுகிறார்கள். பிறகு கல்பத்திற்கு நீண்ட ஆயுள் கொடுத்துவிட்டனர். எனவே குழந்தைகள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகுவதற்கான மிகுந்த உழைப்பு செய்ய வேண்டும். அரை கல்பம் சத்தியயுகம் மற்றும் திரேதாவில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக இருந்தீர்கள். ஆனால் பரமாத்ம அபிமானியாக, அதாவது பரமாத்மாவின் இணைவுடையவர்களாக இருக்கவில்லை. இங்கே மீண்டும் நீங்கள் தேக உணர்வுடையவராக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும். யாத்திரை என்ற வார்த்தை கூட இருக்கிறது, ஆனால் பொருள் புரியாமல் இருக்கிறார்கள். மன்மனாபவை என்பதன் பொருளாவது ஆன்மீக யாத்திரையில் இருங்கள். ஹே ஆத்மாக்களே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கிருஷ்ணர் இவ்வாறு கூற முடியாது. அவர் கீதையின் பகவானாக எப்படி ஆக முடியும்? அவர் மீது யாருமே களங்கம் ஏற்படுத்த முடியாது. படி இறங்கி வரும்பொழுது அரை கல்பம் காமசிதையில் அமர்ந்து கருப்பாக ஆகிவிடுகிறார்கள் என்பதையும் தந்தை புரிய வைத்துள்ளார். இப்பொழுது இருப்பதே இரும்பு யுகமாக. அந்த யுகத்தின் வழக்கப்படி கருப்பாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லோருடைய படங்களையும் எப்படி கருப்பாக அமைப்பது? என்னவெல்லாம் சித்திரங்கள் அமைத்திருக்கிறார்களோ அவை எல்லாமே புத்தியில்லாமல் அமைந்தவை. அவரையே ஸ்யாம் என்றும் சுந்தர் என்றும் கூறுவது இது எவ்வாறு ஆக முடியும்? அதற்கு குருட்டு நம்பிக்கையுடன் பொம்மைகளின் பூஜை செய்பவர்கள் என்று கூறப்படுகிறது. பொம்மைகளுக்கு பெயர், ரூபம் மற்றும் தொழில் எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் கூட முதலில் பொம்மைகளின் பூஜை செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? பொருள் எதுவும் புரியாமல் இருந்தீர்கள். எனவே கண்காட்சியின் முக்கியமான படங்கள் தயாரிக்கப்பட்டுவிட வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். கண்காட்சிக்கு பின்னால் கண்காட்சி தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கும் வகையில் குழு அமைக்கப்பட வேண்டும். பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். கன்னியர்கள் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள்.
வானப்பிரஸ்திகள் கூட பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள். எனவே குழந்தைகள் உத்தரவுகளை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இவர்கள் மறைமுகமான பாண்டவர்களாவார்கள். யாருமே அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. தந்தையும் மறைமுகமாக உள்ளார். ஞானமும் மறைமுகமாக உள்ளது. இங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு ஞானம் அளிக்கிறார்கள். இங்கு பரமாத்ம தந்தை ஆத்மாக்களுக்கு ஞானம் அளிக்கிறார். ஓம் சாந்தி. ஆனால் ஆத்மாதான் ஞானம் எடுக்கிறது என்பதை புரியாமல் உள்ளார்கள். ஏனெனில் அவர்கள் ஆத்மாவில் நிர்லேப் எதுவும் பதிவதில்லை என்று கூறிவிடுகிறார்கள். உண்மையில் ஆத்மாதான் எல்லாமே செய்கிறது. ஆத்மா கர்மங்களுக்கேற்ப மறுபிறவி எடுக்கிறது. தந்தை இந்த எல்லா பாயிண்டுகளையும் நல்ல முறையில் புத்தியில் பதிய வைக்கிறார். எல்லா சென்டர்களிலும் வரிசை கிரமமாக ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தேக உணர்வில் இருப்பவர்கள் எதையும் புரிந்து கொள்வதுமில்லை, புரிய வைக்கவும் முடியாமல் இருப்பார்கள். நான் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை, இது கூட தேக அபிமானமாகும். அட, நீங்கள் ஆத்மா. தந்தை ஆத்மாக்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். புத்தியை திறந்து வைக்க வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இல்லையென்றால் திறப்பதே இல்லை. எனவே தந்தை முயற்சி செய்விக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லையென்றால் முயற்சி கூட செய்வதில்லை. இருப்பதோ மிகவும் சுலபமான விஷயம். மற்றும் ஆவை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாரதவாசிகளாகிய நீங்கள் எல்லோரும் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிரஜைகளும் அவ்வாறே இருந்தார்கள். இச்சமயம் பதீதமாக, அதாவது தூய்மையற்றவராக ஆகிவிட்டுள்ளார்கள். எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே, நான் உங்களை தேவி தேவதையாக ஆக்கினேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் இப்பொழுது என்னவாக ஆகிவிட்டுள்ளீர்கள்? இது பயங்கரமான நரகமாகும். விகாரக் கடலில் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஒன்று போல காண்பிக்கிறார்கள். இங்கு மனிதர்கள் இன்னுமே கெட்டுப்போயுள்ளார்கள். மனிதர்களிடம் கோபம் கூட எவ்வளவு உள்ளது! லட்சக்கணக்கானோரை கொன்றுவிடுகிறார்கள். வேசியாலயமாக ஆகியுள்ளது. பாரதத்தை மீண்டும் சிவாலயமாக சிவபாபாதான் ஆக்குகிறார். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இப்படி செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார். படங்களை தயாரியுங்கள். பிறகு யாரெல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பழமையான யோகம், பழமையான ஞானத்தை எல்லோரும் கேட்க வேண்டும். ஹால் எடுத்து கண்காட்சியை வைக்க வேண்டும். அவர்கள் உண்மையில் நம்மிடமிருந்து பைசா ஆகியவை எதுவும் வாங்கக்கூடாது. பிறகும் உங்களுக்கு சரி என்று தோன்றினால் வாடகை வாங்கிக் கொள்ளுங்கள். படங்களை நீங்கள் பாருங்கள். படங்களை பார்த்தார்கள் என்றால் உடனே பைசாவை திருப்பிக் கொடுத்து விடுவார்கள். யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். அவ்வளவே. அதிகாரம் கையில் இருக்கிறதல்லவா? நினைத்தார்கள் என்றால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி. எனவே விநாசத்தை அடைந்து விட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாண்டவர்கள் வருங்காலத்திற்கான பதவியை அடைந்தார்கள். அதேபோல ராஜ்யமும் வருங்காலத்தில் இருக்கும். இப்பொழுது ஆகுமா என்ன? இந்த வீடுகள் ஆகியவை எல்லாமே இடிந்து போய்விடும். கண்காட்சி கூட வைக்க வேண்டும் என்று இப்பொழுது தந்தை புரிய வைத்துள்ளார். மிகவும் நல்ல முறையில் கார்டில் அச்சடித்து அழைப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் முதலில் பெரியவர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உதவியும் செய்வார்கள். மற்றபடி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. ஒரு சில குழந்தைகள் தேக அபிமானத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலோசனை குழு அமைத்து ஒருவருக்கொருவர் பால் பாயசமாக இருந்து திட்டம் தீட்ட வேண்டும். மற்றபடி முரளி படிக்கவில்லை என்றால்
தாரணை எப்படியாகும்? இதுபோல நிறைய பேர் அலட்சியமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஆத்ம உணர்வுடையவராக ஆகி சேவைக்கான பல்வேறு வழிமுறைகளை சிந்திக்க வேண்டும். தங்களுக்குள் பால் பாயசம் போல இனிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டும். எப்படி தந்தை கல்யாணக்காரியாக இருக்கிறாரோ அவ்வாறே கல்யாணக்காரியாக ஆக வேண்டும். 2. அன்பான புத்தியுடையவராக ஆகி மற்ற தொடர்புகளை விட்டு அந்த ஒருவரிடம் தொடர்பை இணைக்க வேண்டும். கல்பாந்திரத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு முறையற்ற செயலையும் செய்யக்கூடாது. வரதானம். எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலம் நஷ்டமோகா நினைவு ஸ்வரூபமாக கூடிய ஆடா அசையாதவர் ஆகுக. யார் சதா எல்லையற்ற வைராகிய விருத்தியில் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் எந்த காட்சியை பார்த்தும் பயப்படவோ அசையவோ மாட்டார்கள். சதா ஆடா அசையாதவராக இருப்பார்கள். ஏனெனில் எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலம் நஷ்டமோகா, அதாவது மோகத்தை வென்றவர் நினைவு ஸ்வரூபமாக ஆகிவிடுவார்கள். ஒருவேளை ஏதாவது பார்த்து கொஞ்சம் அம்சமாத்திரத்தில் கூட குழப்பம் ஏற்படுகிறது என்றால் அதன் அர்த்தம் அங்கதனுக்கு சமமாக ஆடா அசையாதவர் என்று சொல்ல முடியாது. எல்லையற்ற வைராகிய விருத்தியில் கம்பீரத்தன்மையின் கூடவே ரமணீகரமும் அடங்கியுள்ளது. ஸ்லோகன். ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லையற்ற வைராகியமுடையவராக இருக்க வேண்டும். இதுவே ராஜ ரிஷியின் அடையாளமாகும். அவ்யக்த இஷாரே. நிச்சயம் என்ற அடித்தளத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவர் இருங்கள். வீணான எண்ணம் மற்றும் சந்தேகம் எழும் சூழ்நிலை இருக்கும் பொழுதும் சதா தந்தை பாதுகாவலராக இருக்கின்றார், கல்யாணக்காரியாக இருக்கின்றார் என்ற சக்தி வாய்ந்த எண்ணம் எழ வேண்டும். இந்த நம்பிக்கைக்கான வெற்றி அவசியம் கிடைக்கிறது. கேள்விக்குறியின் வளைந்த வழியை தேர்ந்தெடுக்காமல் சதா நன்மையே என்ற புள்ளி வைத்திடுங்கள். ஃபுல் ஸ்டாப். இந்த விதியினால் ஒவ்வொரு விஷயமும் சகஜமாகவும் ஆகிவிடும் மற்றும் வெற்றியும் கிடைத்துவிடும். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்கத்தக்க மகாவாக்கியங்கள். ஆத்மா ஒருபொழுதும் பரமாத்மாவின் அம்சமாக முடியாது. பல மனிதர்கள் நினைத்து கொள்கிறார்கள், ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மாவின் அம்சம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அம்சம் என்றாலே ஒரு துண்டு என்றுதான் சொல்லப்படுகிறது. பரமாத்மா அனாதி மற்றும் அழிவற்றவர் என்றும் சொல்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட அழிவற்ற பரமாத்மாவை துண்டு துண்டாக எப்படி கொண்டு வந்தார்கள்? பரமாத்மாவை இப்பொழுது எப்படி வெட்ட முடியும்? ஆத்மாதான் அழிவில்லாதது. எனவே ஆத்மாவை உருவாக்குகிறவர் அழிவில்லாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அழிவற்ற பரமாத்மாவை ஒரு துண்டாக கொண்டு வருவது என்பது பரமாத்மாவை கூட அழிக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். நாம் அவருடைய வம்சாவளி, அதாவது குழந்தைகளாக இருக்கிறோம். அது எப்படி அம்சமாக முடிகிறது? ஆகையால் பரமாத்மாவின் மகா வாக்கியம், குழந்தைகளே, நானே அழிவில்லாதவன், சுடர்விடும் ஜோதியானவன், நான் ஒளியானவன், நான் ஒருபொழுதும் அணைவதில்லை. மேலும் அனைத்து மனித ஆத்மாக்களின் தீபங்களும் சுடர்விடவும் செய்கிறது, அணையவும் செய்கிறது. அவர்கள் அனைவரையும் ஒளியேற்றக்கூடியவன். மேலும் நான் லைட், அதாவது ஒளி, மற்றும் மைட், அதாவது சக்தி கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறேன். மற்றபடி பரமாத்மாவின் சக்தி எவரை விட குறைந்தது அல்லது அதிகமானது என்று இருப்பதில்லை. அதனால்தான் பரமாத்மாவை பற்றி சொல்கிறார்கள், பரமாத்மா சர்வசக்திவான், அதாவது அனைத்து ஆத்மாக்களை விட அவரிடம் அதீத சக்தி இருக்கிறது.
அவர்தான் உலகத்தின் கடைசி கட்டத்தில் வருகிறார். ஒருவேளை யாராவது பரமாத்மா சிருஷ்டியின் இடையில், அதாவது துவாபர யுகத்தில் வருகிறார் என்றால், பரமாத்மா இடைக்கால கட்டத்தில் வந்துவிட்டால், பிறகு அவரை அனைவரை விட உயர்ந்தவர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை யுகம் யுகமாக வருகிறார் என்று யாராவது சொன்னால், பரமாத்மா என்ன அடிக்கடி தனது சக்தியை பயன்படுத்துகிறார் என்று புரிந்து கொள்கிறார்களா? ஒருவேளை இடையிலேயே தனது சக்தியின் மூலம் அனைவருக்கும் சக்தி, அதாவது சத்கதி கொடுத்து விடுகிறார் என்றால், அந்த சக்தி நிலையாக இருக்க வேண்டும். பரமாத்மாவின் சக்தி அந்த அளவு மகத்துவமானது. பிறகு ஏன் துர்கதியை, அதாவது கீழான நிலையை ஏன் அடைகிறார்கள்? எனவே இதன் மூலம் பரமாத்மா யுகம் யுகமாக வருவதில்லை என்பது நிரூபணமாகிறது. அதாவது இடையில் வருவதில்லை. அவர் கல்பத்தின் கடைசி சமயத்தில் மற்றும் ஒரே ஒரு முறைதான் தனது சக்தியின் மூலம் அனைவருக்கும் சக்தி தருகிறார். பரமாத்மா அந்த அளவு மிகப்பெரிய சேவை செய்வதால்தான் அவருடைய நினைவு சின்னமாக மிகப்பெரிய சிவலிங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அளவு பூஜை செய்கிறார்கள். எனவே பரமாத்மாதான் சத்தியமான சைத்தன்யமானவராகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.